பொன்பாஸ்கர் என்ன பண்றான், நீங்க ஏமா பியூட்டி பார்லர் மட்டும் பண்றீங்க, எனக்கு ஆந்திரா, பெங்களூர், டெல்லியில எல்லாம் எனக்கு வந்து பழக்கம் இருக்கு, நாம அதனால நீங்க அங்க வந்து ஸ்பாவும் பண்ணுங்க, ஸ்பா நல்ல பிசினஸ், நல்ல இன்கம் வரும் அப்படின்னு சொல்றான். சரின்னு இந்த அக்காவும் அவனுடைய பேச்சை நம்பி ஸ்பா ஓபன் பண்றாங்க. அதுக்கு லைசன்ஸ் நான் வாங்கி சொல்லி முதற்கட்டமா 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். இப்ப என்ன பண்றான், இதே பேர்ல போரூர்ல நல்லா பெருசா ஹைடெக்கா ஒரு ஸ்பா ஒன்னு ஓபன் பண்ணலாம், உன் பேர்லயே பேங்க்ல லோன் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பேர்லயே லோனை போடுறான். 20 லட்சம், 20 லேக்ஸ். அதாவது லோன் போடுறது இந்த அக்கா பேர்ல, ஆனா ஸ்பா ஓபன் பண்றது இந்த பொன்பாஸ்கரினுடைய ஃப்ரெண்டான அருண்குமார் அப்படிங்கிற பேர்ல ஸ்பா ஓபன் பண்றானுங்க. ஸ்பால இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிக்கிட்டு இந்த பொன்பாஸ்கருங்கிறவன் வந்து என்ன பண்றானா, தனக்கு மேல இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரான செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளரான முத்துராஜி, இதற்கெல்லாத்துக்கும் மேல மாநில அளவுல அதாவது மாநில அளவுல அரசு தொடர்பு பிரிவுக்கு வந்து மாநில தலைவரா இருக்கக்கூடிய பாஸ்கரன், இவனுங்களுக்கு எல்லாம் பெண்களை வந்து கார்ல வச்சு அனுப்பிச்சு விடுறது. இப்ப எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க, அங்க நடந்த விஷயங்களை நான் அப்படியே சொல்றதுக்காக நான் சொல்றேன். இந்த கட்சியில இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு என் வாயில சொல்லக்கூடாது தவறான விஷயம், அங்க இருக்கக்கூடிய பெண்களை இவனுங்க வந்து சப்ளை பண்ணிருக்கானுங்க பாலியல் தேவைகளுக்காக. அந்த பெண்கள் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல இருந்து அப்படிப்பட்ட பெண்கள் வந்து வரவைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களை அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில், அதாவது மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு இவனுங்க சப்ளை பண்ணிருக்காங்க. இதுல கேசவ விநாயகத்துக்கும் தொடர்பு இருக்கு, பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. பொன்பாஸ்கர் சப்ளை பண்ண பொண்ணு அண்ணாமலைக்கும் போயிருக்கா. அப்ப இதுல அண்ணாமலைக்கு பங்கு இருக்கா? அப்ப அண்ணாமலை நீ ஏன் வேடிக்கை பாக்குற, ஏன்டா வேடிக்கை பாக்குற அப்படின்னு நான் கேக்குறேன் பிரதர். ஏண்டாடே 1,000 ரூபாய் பிளேடை வாங்கிக்கிட்டு நல்லா வலிச்சுக்கிட்டு பில்டப்பா அப்படி பவ்யமா பேசுவல்ல, அக்கா சொல்லுங்கக்கா, அக்கா சொல்லுங்கக்கா பேசுவல்ல. உன் கட்சியை நம்பி வந்த ஒரு பொண்ணு வளர்மதின்னு ஒரு அக்கா இன்னைக்கு பணத்தையும் ஏமாந்து எல்லாத்தையும் ஏமாந்து இன்னைக்கு வாழ்வா சாவான்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்மள உனக்கு உண்மையாலுமே நீ அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்திருக்க அப்படின்னா, உனக்கு உண்மையாலுமே பெண்கள் மீது மதிப்பு இருந்தா இந்த அக்காவுக்காக நீ 27 லட்சமும் வாங்கி தருவானா, ஒரு 10 லட்சம் வாங்கி தரலாம்ல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் பிரதர். அதாவது இன்றைக்கு பாஜக அலுவலகமான கமலாலயத்திற்குள் வந்து ஒரு தர்ணா போராட்டத்தை பாஜகவினுடைய முன்னாள் பெண் நிர்வாகி ஒருத்தர் வந்து நடத்தி இருக்கிறாங்க. அதாவது திருவள்ளுவர் மாவட்ட பாஜக மகளிர் அணி பொருளாளராக இருந்த ஒரு நிர்வாகி, ஒரு முன்னாள் மாவட்ட நிர்வாகி பாஜகவினுடைய அலுவலகத்தில் அந்த நுழைவுலேயே அங்க வந்து ஒரு சாமி சிலை இருக்கும், அந்த சிலைக்கு கீழே உட்கார்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறார். அவங்க எதற்காக போராட்டம் நடத்தினாங்க, யார் அந்த பெண்மணி? பிரதர், நீங்க சொன்ன அந்த வந்து பெண்ணினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா வளர்மதின்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் போராட்டம் நடத்தினாங்கன்னா, யார் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை வச்சு யார்கிட்ட இவங்க வந்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தாங்களோ அப்படிப்பட்ட செந்தில்குமார், பொன்பாஸ்கர், முத்துராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு நான் யார் மீது குற்றச்சாட்டு வச்சானோ அவனுங்களுக்கே கட்சியில இப்படி ஒரு மாவட்ட தலைவர், மாவட்ட பொதுச் செயலாளர்ங்கிற பதவியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிச்சு நியாயம் கேட்டு நீதி கேட்டு அந்த அம்மா வந்து நீங்க சொல்லக்கூடிய பாஜகவினுடைய கமலாலயத்துல வந்து உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணதை நாம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கும் அந்த வந்து கட்சியை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்ட தலைவர், மாவட்ட பொதுச் செயலாளர், அதாவது மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முத்துராஜ், இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கணும். பிரதர், இந்த வளர்மதிங்கிறவங்க வந்து இந்த மாதிரிப்பா பாஜக வந்து நம்மளுடைய வந்து இந்து மதத்தை வந்து காப்பாத்துற கட்சி, நம்ம நாட்டை காப்பாத்துற கட்சி, தேசப்பற்று அப்படின்னு சொன்ன பொய்க்கதைகளை நம்பி நாம எப்படி அந்த கட்சிக்கு போனோமோ அந்த மாதிரி இந்த அக்காவும் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. சரி தெய்வீகமான கட்சி, சரி ஆன்மீகமான கட்சி, சரி தேசியவாத கட்சி அப்படின்னு நம்பி போய் சேர்ந்திருக்காங்க. இந்த அக்கா சேரும் பொழுது இந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அளவுல அந்த வந்து மாவட்டத்துல மகளிர் அணியில ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப அதே வந்து ஒன்றிய அளவுல இந்த வந்து பொன்பாஸ்கர் அப்படிங்கிறவன் வந்து ஒன்றிய தலைவரா இருந்திருக்கான் அந்த வந்து கட்சியில.
இப்ப வந்து இந்த அக்காவுடைய பிசினஸ் என்ன அப்படின்னா, அம்பத்தூர்ல கேட்சி அப்படின்னு ஒரு வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. இப்ப இவன் என்ன பண்றா, பொன் பாஸ்கர் என்ன பண்றா, நீங்க ஏமா பியூட்டி பார்லர் மட்டும் பண்றீங்க, எனக்கு ஆந்திரா, பெங்களூர், டெல்லியில எல்லாம் எனக்கு வந்து பழக்கம் இருக்கு, நாம அதனால நீங்க அங்க வந்து ஸ்பாவும் பண்ணுங்க, ஸ்பா நல்ல பிசினஸ், நல்ல இன்கம் வரும் அப்படின்னு சொல்றான். சரின்னு இந்த அக்காவும் அவனுடைய பேச்சை நம்பி, அதாவது அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஸ்பா ஓபன் பண்றாங்க. அதுக்கு லைசன்ஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்லி முதற்கட்டமா 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். 7 லட்சத்துல பாத்தீங்கன்னா 5 லட்சம் வந்து இந்த அக்கா வந்து தன்னுடைய ஜுவல்லரிகளை வச்சு கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றான், இதே பேர்ல போரூர்ல நல்லா பெருசா ஹைடெக்கா ஒரு ஸ்பா ஒன்னு ஓபன் பண்ணலாம், உன் பேர்லயே பேங்க்ல லோன் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா பேர்லயே லோனை போடுறான். 20 லட்சம் 20 லேக் போட்டு போரூர்ல வந்து இவனுடைய வந்து அதாவது லோன் போடுறது இந்த அக்கா பேர்ல, ஆனா ஸ்பா ஓபன் பண்றது இந்த பொன் பாஸ்கரினுடைய ஃப்ரெண்டான அருண்குமார் அப்படிங்கிறவன் பேர்ல ஸ்பா ஓபன் பண்றானுங்க. இப்ப அந்த ஸ்பா ஓபன் பண்ணி 2-3 மாசம் இருக்கும். அந்த ஸ்பா ஓபன் பண்ணி அந்த ஸ்பாக்கும் பேர் வந்து கேட்சின்னு பேர் வைக்கிறானுங்க. இப்ப அந்த அக்கா என்ன கேக்குறாங்கன்னா, இங்க லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொன்ன அதுவும் சரியா இல்ல, அங்க ஸ்பா ஓபன் பண்ணலாம்னு சொன்ன அதுவும் சரியா இல்ல, இப்ப அந்த ஸ்பா பார்த்தா வேற எவனோ உன் ஃப்ரெண்டு பேர்ல ஓபன் பண்ணி வச்சிருக்க, ஆனா பேங்க் லோன் மட்டும் என் பேர்ல போட்டு வச்சிருக்க, எப்பா உன் சங்காத்தமே வேணாம்ப்பா அப்படின்னு இந்த அக்கா சொல்ல. இதுக்கு இடையில இந்த அக்கா கிட்ட நிசான் மேக்னைட் அப்படின்னு ஒரு காரு, அந்த காரையும் இந்த வந்து பொன் பாஸ்கர் கும்பல் வந்து என்ன பண்றது, காரையும் இவனுங்கள அந்த அக்காவோட காரையும் ஒரு 5-6 மாசமா இவனுங்களே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம மதிப்புள்ள காரு அது கிட்டத்தட்ட வந்து 12-13 லட்சம் வந்து மதிப்புள்ள கார், நிசான் மேக்னைட். அப்புறம் இந்த அக்காவுடைய அம்பத்தூர் ஸ்பா வச்சிருந்தாங்கல்ல, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிளைவுட் கடையில இந்த அக்கா பேரை சொல்லி இன்னொரு கடைக்கு 2,40,000 அதாவது 2,40,000 ரூபாய்க்கு வந்து பொருளை வாங்கிட்டானுங்க. இதுவும் இந்த அக்காவுக்கு தெரியாது. பாத்துக்கோங்க, ஆன்மீக கட்சி தேசியவாத கட்சியோட லட்சணத்தை பாத்துக்கோங்க. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பால இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிக்கிட்டு இந்த பொன் பாஸ்கருங்கிறவன் வந்து என்ன பண்றானா, தனக்கு மேல இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரான செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளரான முத்துராஜி, இதற்கெல்லாத்துக்கும் மேல மாநில அளவுல மாநில அளவுல அரசு தொடர்பு பிரிவுக்கு வந்து மாநில தலைவரா இருக்கக்கூடிய பாஸ்கரன், இவனுங்களுக்கு எல்லாம் பெண்களை வந்து கார்ல வச்சு அனுப்பிச்சு விடுறது. இப்பெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க, அங்க நடந்த விஷயங்களை நான் அப்படியே சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஒண்ணு, இதை யார் செஞ்சா, அவர் என்ன பொறுப்புல இருக்காரு, இத வந்து செஞ்சவன் பேர் தான் பொன் பாஸ்கர். அவன் தான் வந்து அந்த இது பாஜகவினுடைய மாவட்ட பொதுச் செயலாளரா இருக்கக்கூடியவன். இதே பேர்ல பெங்களூர்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கானுங்க. இவனுங்க. இப்ப இந்த அக்காவுக்கு பணமும் நம்ம பேர்ல எடுத்திருக்கானுங்க, லோனும் கட்டல, பாவும் நம்ம பேர்ல ஓபன் பண்றேன்னு சொல்லி இதுவரை ஓபன் பண்ணல அப்படின்னு இந்த அக்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, காரை கேட்கிறாங்க. அப்பதான் அந்த அக்காவுக்கே கட்சிக்காரங்க மூலியமா விஷயம் வருது, உன் கார்ல தாமா டெய்லி பெண்களை கூட்டிட்டு போறானுங்க, ஸ்பால் இருக்கக்கூடிய பெண்களை அப்படிங்க. இந்த அக்கா என்ன பண்றாங்க, ஜூலை 3ஆம் தேதி நிறைய முறை இவங்க கேட்டு பார்த்து காரே கொடுக்கல, பணமும் கொடுக்கல, பிசினஸும் ஓபன் பண்ணல, ஆனா இந்த காரை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருக்கானுங்க. பெண்களை வந்து அதாவது பெண்களை வச்சு இந்த காரை பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த அக்கா என்ன பண்றாங்க, இது என்னடா நம்ம போய் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி இந்த 2023 ஜூலை 3ஆம் தேதி M7 மணலி நியூ டவுன்ங்கிற இது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த தியாகராஜன் என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் அப்படியாமா பாத்துடலாமா, என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்டு ஒரு 1 hour 2 hourல இந்த தியாகராஜன் இந்த பாஜகவினுடைய இப்ப நான் சொன்னேன்ல அரசு பிரிவு, அதாவது அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் பாஸ்கரன் போன் பண்ணி பேசுறதுக்கு அப்புறம், அதெல்லாம் பாத்துக்கலாமா, பணம் நீ வந்து பணம் கொடுத்ததுக்கு பெருசா இது, நீ வந்து பணம் கொடுத்ததுக்கு பெருசா ப்ரூஃப் இல்ல, அதெல்லாம் நாங்க செய்ய முடியாது, கோர்ட்ல தான் பாத்துக்கணும், வேணா அந்த காரை கார் வேணா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாஜக காரங்க கொடுத்த பிரஷர்ல. அப்புறம் அந்த அக்கா ஸ்டேஷன்ல கத்தி பிரச்சனை பண்ண,
சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்து ஜூலை மாசம் 15ஆம் தேதி அந்த காரை மட்டும் ஒப்படைச்சிருக்கானுங்க. ஆமாங்க, இந்த காரை மட்டும் நாங்க ஒரு 5-6 மாசம் ஜாலியா இருக்கிறது சுத்தணும், இந்த பொண்ணு பாவங்க போனா போதுங்கன்னு ஜூலை மாசம் 15ஆம் தேதி அந்த காரை மட்டும் கொடுத்துருக்கானுங்க இந்த அக்கா கிட்ட. கேட்டுக்கோங்க. அடுத்தது திரும்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே மாசம் ஜூலை 5ஆம் தேதியே எனக்கு வந்து பணத்துக்கான இதுவும் வேணும், விடையும் வேணும் கேட்கறதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் தியாகராஜா அதெல்லாம் முடியாதுமா, நீ கோர்ட்ல பாத்துக்குமா, அது இல்லமா இது இல்லமா தட்டி கழிச்சிருக்காரு இந்த அக்கா. அதுக்கும் இந்த அக்கா போலீஸ் ஸ்டேஷன்லயே சத்தம் போட்டு எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்திருக்காங்க. அடுத்தது இந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரைக்கு அண்ணாமலை வந்திருக்காரு, அண்ணாமலையை சந்திக்க போலான்னு இங்க இருந்து மெனக்கிட்டு மதுரைக்கு போறாங்க. அங்க போனா அந்த அண்ணாமலையை சந்திக்க முடியாததுனால இந்த வந்து சோழன் பாண்டியன்கிறவர் வந்து சந்திச்சு இந்த வந்து எல்லா எவிடன்ஸையும் கொடுத்திருக்காங்க. அவரு வாங்கி பார்த்தா, ஐயோ அம்மா உனக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படி நடந்துருச்சா, நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு கட் பண்ணி விட்டாரு. அடுத்தது என்னாச்சுன்னா, இந்த அக்கா ஒவ்வொருத்தரையா சந்திக்க இந்த விஷயம் எல்லாம் கட்சிக்காரங்க மூலியமா பொன்பாஸ்கருக்கு போகுது. யாரு? பொன்பாஸ்கருக்கு பொண்ணாச்சா. இப்ப இந்த பொன்பாஸ்கர் என்ன பண்றான்னா, ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி ஒரு 5 பேர் கொண்ட கும்பலை இந்த அக்கா வீட்டுக்கு மிரட்டுறதுக்காக அனுப்பிச்சு விடுறான். அந்த 5 பேர் யார் வந்தானா, இந்த அக்காவுக்கு 2 பேர்த்தோட பேர் தான் தெரியுது, மீதி 3 பேர் யாருன்னு தெரியல. ஒருத்தன் பேர் கார்த்திக், ஒருத்தன் பேர் சாமிநாதன் என்கிற சிவபிரகாஷ். இப்படி ஒரு 5 பேர் அந்த அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு, சென்ட்ரல்ல நாங்க தாண்டா இருக்கோம், அங்கேயே நாங்க தாண்டா இருக்கோம், எங்களை மீறி உன்னால என்ன செஞ்சிட முடியும், கிழிச்சிருவோம், ஒழுங்கா இருந்துக்கு, உனக்கு பணமும் கிடையாது, பாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உன் காரை கொடுத்துட்டோம்ல, வாங்கிக்கிட்டு உன் வேலையை பாரு, கடன்லாம் வாங்கினா நீ தான் அடைக்கணும், இனிமே இது சம்பந்தமா எங்கேயாவது பேசணும் அப்படின்னா தொலைச்சிரும், தொலைச்சு உன் குடும்பத்தை கொளுத்திடுவோம், உன் குடும்பத்தை லாரி விட்டு ஏற்றிடுவோம் அப்படின்னு இந்த அக்காவை போட்டு மிரட்டி இருக்கானுங்க. உடனே அந்த அக்கா என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு எல்லாத்துலயும் அனுப்பிச்சுடுறாங்க. அது 2-3 சேனல்ல எல்லாம் வருது இந்த விஷயம். இப்ப இந்த விஷயத்தின் சார்பா நம்ம கேசவ மாம்ஸ் உள்ள வர்றாரு. கேசவ மாம்ஸ் ஒருத்தர் இருப்பார்ல, உள்ள வந்து என்னன்னா அது வழக்கமா நம்ம தானே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம், வேலையெல்லாம் பண்ணுவோம், ஏன்னா நம்மளே மீறி இப்ப எவனோ பண்ணிருக்காரு, எவன் அந்த வேலையை பண்ணா அப்படி இப்படி வந்து கைய காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு என்ன பண்றான், அண்ணாமலை கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி கேடி ராகவன் விஷயத்துல ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்களோ, எப்படி டெய்சி சூரியசிவா விஷயத்துல ஒரு வந்து விசாரணை கமிஷன் அமைச்சாங்களோ, எப்படி கலிவர்தன் விஷயத்துல ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்களோ, எப்படி சசிகலா புஷ்பா விஷயத்துல ஒரு வந்து விசாரணை கமிஷன் அமைச்சாங்களோ, அது போல இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறானுங்க. அந்த விசாரணை கமிஷன்ல இருந்தவன் யாருன்னு கேளுங்க. இங்கதான் பயங்கர ஹைலைட். யாராவது தெரியுமா? நம்ம நாராயணன் திருப்பதி, ரப்பர் வாய் நாராயணன் திருப்பதி, இன்னொருத்தங்க சுமதி வெங்கடேசன். இவங்க 2 பேரும் அந்த அம்மாட்ட போன்ல எல்லா விஷயம் கேட்டிருக்கானுங்க. ஏங்க விசாரணை கமிஷன்னா நேர்ல பார்த்து விசாரிக்கணுமா, போன்ல விசாரிக்கணுமா, நீங்க சொல்லுங்க பேரு. நேர்ல தான் விசாரிக்கணும், 2 தரப்பையும் வர வச்சு விசாரிக்கணும். ஆனா அந்த பாஜக விசாரணை கமிஷன் வந்து இந்த அம்மா கிட்ட போன்ல மட்டும் தான் விசாரிப்பானுங்க. இது என்ன விசாரணை கமிஷன் தெரியல. உடனே நம்மால் இருக்கானே நாராயணன், ஐயோ அப்படியா, இப்படி பண்ணிட்டாங்களா, நம்ம கட்சியிலையாமா, நம்ம கட்சியில இப்படி நடந்துச்சா, நம்ம கட்சியில உன் கட்சியில தாண்டா நடந்துச்சு கேட்க, இந்த அக்காவும் இவனை நல்லவன் நம்பி அழுதுகிட்டு எல்லா விஷயமும் சொல்ல, சரிமான்னு கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பெரிய நடவடிக்கை ஒண்ணும் எடுக்கல. அப்புறமும் இந்த அக்கா வந்து 2-3 சேனல்ல இவங்க வந்து பேசின வீடியோ எல்லாம் வர இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியில யார் மேல குற்றச்சாட்டு வந்துச்சோ, யார் இந்த அக்கா கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தினாங்களோ, இந்த அக்காவுடைய ஸ்பால இருக்கக்கூடிய பெண்களை யாரெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் உல்லாசமாக இருந்தாங்களோ, அங்க அந்த ஸ்பாவை மிஸ்யூஸ் பண்ணாங்களோ, இந்த அக்கிரமங்களுக்கும் கொடுமைகளுக்கும் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, அந்த பாஜகவினுடைய திருவள்ளூர் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்பாஸ்கர், இந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்களோ, மாவட்ட தலைவரான செந்தில்குமார், இன்னொரு மாவட்ட பொதுச் செயலாளரான முத்துராஜ், இவனுங்களை அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க. எப்ப நீக்கிறாங்கன்னா, இப்ப வந்து செப்டம்பர் மாசம் நீக்கிறாங்க. ஒரு பேருக்கு இந்த அக்காவை ஆஃப் பண்றதுக்காக, நீ எங்கேயும் போய் பேசாதமா, நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது, ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸா இந்த வந்து கட்சியில பெண்கள் பாதிக்கப்படுற விஷயம் வெளியே வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக செப்டம்பர் மாசம் போல இவங்களை கட்சியை விட்டு நீக்கி வைக்கிறானுங்க. ஆனா அப்ப கூட இதுல ஈடுபட்ட பாஸ்கரனை கட்சியை விட்டு நீக்கல. எந்த பாஸ்கரனா, இவங்களுக்கு காவல்துறையில போன் பண்ணி ஆஃப் பண்ண, சப்போர்ட் பண்ண, இந்த அக்காவுக்கு எதிராக
அதாவது இந்த அக்காவுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் போறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வைத்த கேசவநாயகத்துக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய கேசவநாயகத்தை கையில போட்டுக்கிட்டு இந்த அக்கா பிரச்சனையை ஆஃப் பண்ண அந்த பக்கம் தப்பு பண்ண குற்றவாளிகளுக்கு வந்து துணை போன பாஸ்கரன் அவன் யாரு அப்படின்னா இந்த பாஜகவினுடைய அரசு தொடர்பு பிரிவுக்கு மாநில தலைவரா இருக்கக்கூடிய பாஸ்கரன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா கேசவநாயகத்து காலில் போய் அவன் என்ன பண்றான், விடுதான், ஐயா என்னை காப்பாத்துங்க ஏஜமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த விஷயம் வெளியே வந்து அசிங்கமா போயிடுச்சமா, என்னை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு இவன் கேட்க கேசவநாயகம் என்னடா சொல்ற, ஆமாங்க இவன் ஆமாங்க நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஏதாவது கேட்டனா சொன்னா என்னைய மட்டும் காப்பாத்தி விடுங்க அப்படிங்கிறதுனால கேசவநாயகம் வந்து இந்த பாஸ்கரன் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்காம பாத்துக்கிறான். இந்த மீதி உள்ள மாவட்டத்துல செந்தில்குமார் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்பாஸ்கர் எல்லாத்தையும் காரணம் அவன் தான். அவன் இன்னொன்று மாவட்ட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முத்துராஜ் இவனுங்க மீது நடவடிக்கை எடுத்து அந்த பொறுப்பு விட்டு நீக்கிறாங்க. உடனே என்னடா பாஜகவில் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மக்களே, நினைச்சிடாதீங்க. இப்ப டிசம்பர் 18 அதே செந்தில்குமார மாவட்ட தலைவராகவும் அதே பொன்பாஸ்கர மாவட்ட பொதுச் செயலாளராகவும் இந்த கட்சியில வந்து நியமனம் பண்ணிட்டானுங்க. இவனுக்கு தான் மெயின் அக்யூஸ்ட். ஒன்னாச்சா, இந்த அக்கா வந்து இந்த அக்கா இந்த பணத்தை வாங்கி தரல, இந்த நரேந்திர மோடி ஆட்சிங்கிறானுங்க, இந்த ஆட்சிங்கிறானுங்க, ஒன்றிய வந்து நாங்க தான் பாஜகங்கிறானுங்க, இந்து மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புங்கிறானுங்க. அந்த அக்காவும் இந்து தான். அதாவது இவங்களுடைய பேச்சுப்படி கூற்றுப்படி சர்டிபிகேட் படி அந்த அக்காவும் இந்து தான். இப்ப என்ன பண்றானுங்க, அந்த அக்காவுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கல, அந்த அக்கா வந்து இழந்த பணத்தை கொடுக்கல, மாறாக 18 இந்த தப்பெல்லாம் எவன் செஞ்சானோ அவனுக்கு அதே மாவட்ட தலைவர் மாவட்ட பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்து கட்சியில உட்கார வச்சுட்டானுங்க. இந்த அக்கா இந்த கட்சியே வேணாண்டா, என்னடா அவளை கரிசன பயிர்களா இருக்கானுங்க, இவ்வளவு அசிங்கமா இருக்கானுங்க, கேவலமா இருக்கானுங்கன்னா அந்த அக்கா கட்சியை விட்டு விலகுறாங்க. கேட்டுக்கோங்க. அப்ப கூட ஏமா அந்த கட்சியை விட்டு விலகுற, நல்ல கட்சி மண் இந்த அக்கா காரி மூஞ்சில துப்பிருக்காங்க, இதெல்லாம் நல்ல கட்சின்னு சொன்னா செருப்பாக அடி பண்ணான்னு இருக்காங்க. இந்த அக்கா நம்மள்ட்ட இப்ப பேசுனாங்க, நான் அப்ப அந்த அக்கா பேசினேன், அந்த அக்கா கேட்கறதுக்கு ரொம்ப ஆதகமா இருக்கு, ரொம்ப கோபமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னொன்னு இதன் சம்பந்தமா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாஜக பேசுறேன், சொல்றாங்க, சத்யா நல்ல வேலை சத்யா, நீ எல்லாம் இவனுங்க பண்றத பத்தி பேசும் பொழுது எனக்கே கோபம் வந்துச்சு. சத்யா ஒரு கைக்கூலி நான் பேசினேன், சத்யா ஒரு இஸ்லாமிய கைக்கூலி, சத்யா ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி, சத்யா ஒரு திராவிட கைக்கூலி, சத்யா காசு வாங்கிட்டு பேசுறான், நம்ம கட்சி அசிங்கப்படுத்துறான், நம்ம மதத்தை காட்டி கொடுக்குறான்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறது எல்லாமே உண்மை சத்யா, உண்மை சத்யா, இவனுக்கு மகா மட்டமா இருக்கானுங்க சத்யா. இதுல சோமு ராஜசேகரன் ஒருத்தர், சோமு ராஜசேகரன் சரவணன் சொல்லிட்டு 2 பேரு. இவங்க இந்த அக்காவுக்காக வந்து கூட நின்று, அதாவது இந்த அக்கா கூட சப்போர்ட்டிவா நின்று இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கட்சியில் உள்ள மேல்மட்டத்தில் உள்ள ஆட்களை பார்க்க வச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க 2 பேர்த்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களே தூக்கிட்டானுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வக்காலத்து கேட்க போனவங்க கட்சி விட்டு தூக்கினானுங்க. எவன் இந்த தப்பை செஞ்சானோ அவனுக்கு திரும்ப கட்சியில பொறுப்பு கொடுத்து அதே இடத்துல உட்கார வச்சிருக்கானுங்க. இவங்க எல்லா போட்டோஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பதில், எல்லா போட்டோஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், வித்து சோர்ஸோட பேசுறேன். அந்த அக்கா கிட்ட தீர விசாரிச்சு பேசுறேன். அந்த அக்கா இப்ப வந்து நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. தான் இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும்னு தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதுக்காகவும் அதாவது தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுக்காகவும் இவனுங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த அக்கா நம்புன கட்சி இந்த அக்காவை கை விட்டுச்சு. எவன் தேசத்தை காப்பாத்தலாம், இந்து மதத்தை காப்பாத்தலாம், வெங்காயத்தை காப்பாத்தலாம், மயிலை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னானோ அந்த பாஜக, அந்த பாலியல் ஜல்சா கட்சி வந்து இந்த அக்காவை கை விட்டுச்சு. ஐ மீன் பாரதிய ஜனதா கட்சி கை விட்டுச்சு, RSS கை விட்டுச்சு. இப்ப இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப அவங்க ஸ்பா வச்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப அதுல வேலை செய்யற பெண்களை இப்படி பாஜக மாவட்ட நிர்வாகிகள் தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்றது அவங்க வளர்மதிக்கு தெரியாதா? அதான் என்ன நடந்திருக்குன்னா பிரதர், இந்த அக்காவுக்கு வந்து அதாவது இந்த இது கர்ப்பப்பை சொல்லுவாங்கல்ல, யூட்ரஸ் சொல்லுவாங்கல்ல, கர்ப்பப்பை, அது வந்து பிரதர் அந்த அதை வந்து ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் அந்த அக்கா ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவனை யூஸ் பண்ணி இந்த ஸ்பாவை வேற மாதிரி இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அங்க விபச்சாரம் நடந்ததா? யார் யார் இதுல ஈடுபட்டாங்க? பாஜக நிர்வாகிகள் யார் யார்? நேரடியா இந்த விஷயத்த பண்ணினவ பொன்பாஸ்கர், திருவள்ளூரினுடைய பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர். இவனுக்கு உடந்தையாக இருந்து அங்க உள்ள பெண்களை வந்து உல்லாசத்துக்கு பயன்படுத்தியது வந்து யார் அப்படின்னா பாஜக திருவள்ளூர் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துராஜி,
ஆனா இதுல ஒரு விஷயம் அடிப்படையா சொல்றாங்க பிரதர். இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு, என் வாயில சொல்லக்கூடாது தவறான விஷயம், அங்க இருக்கக்கூடிய பெண்களை இவனுங்க வந்து பிரதர் சப்ளை பண்ணிருக்கானுங்க பாலியல் தேவைகளுக்காக. அந்த பெண்கள் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல இருந்து அப்படிப்பட்ட பெண்கள் வந்து வர வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களை அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய அதாவது மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு இவனுங்க சப்ளை பண்ணிருக்காங்க. இதற்கு மெயின் முக்கிய அக்யூஸ்ட் பொன் பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம். இதற்கு உடனடியாக இருந்து உல்லாசத்தை அனுபவித்து பண சுகத்தை அனுபவித்தது யார் அப்படின்னா, அந்த வந்து திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துராஜ், இப்ப வந்து இந்த வந்து பாஜகவினுடைய அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கரன். இதுல கேசவ விநாயகத்துக்கும் தொடர்பு இருக்கு, பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. கேசவ விநாயகம் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் இருக்குமானா நம்மளே நம்ப மாட்டாங்க. கேசவ விநாயகத்தை மையமா வச்சுதான் இந்த விஷயமும் நடந்திருக்கு போல. இதான் பிரதர் விஷயம். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா பிரதர், நான் திரும்ப கேட்டுக்கிறேன், என் அக்காங்க, தங்கச்சிங்க, என்னுடைய அம்மாங்கள்ட்ட தான் கேட்டுக்கிறேன், இந்த பாஜகவை நம்பி போவாதீங்க, வேற எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க. அவ்வளவு அசிங்க, கேவலம். இப்ப நம்மளாம் ஒருத்தங்களை வந்து அக்காவா பார்ப்போம், தங்கையா பார்ப்போம், இல்ல வந்து நண்பர்களா பார்ப்போம், தோழிகளா பார்ப்போம், அம்மாக்களா பார்ப்போம். அவனுங்க பார்வையே வேற மாதிரி இருக்கும். பாலியல் தேவைகளுக்காகவே இங்க உள்ள பெண்களை பார்ப்பானுங்க. வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டானுங்க. பச்சையா ஒண்ணு சொல்றேன், அந்த பாஜக சாதி வரி பிடிச்ச, அதாவது பாஜக சாதியவாத கட்சி தான். பாஜகவோட சாதியவாத நோக்கம் கொண்டவனுங்க வந்துதான் அதிகமா இருப்பானுங்க. சாதி பற்றி பேசுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சாதி பார்க்க மாட்டானுங்க. இந்த மாதிரியான விஷயத்துல சாதி பார்க்க மாட்டானுங்க. எல்லாத்தையும் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான். தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், இந்த கட்சி நம்பி போய் திரும்ப நடுத்தரோடு நிக்காதீங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு வந்து லிஸ்ட் போட்டா, இந்த தமிழ்நாடு முழுக்க உனக்கு பாஜக பேசினா, ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்துல பாஜக இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளே பாலியல் தேவைகளுக்காக சுரண்டப்படுறாங்க, ஏமாத்தப்படுறாங்க, பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல பெண்கள் இந்த வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து போறாங்க. ஒவ்வொரு விஷயங்களா இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இது போல வந்து பல விஷயங்கள் வந்து வெளியே வரதோட மட்டும் நிக்காம அதற்கு உரிய நடவடிக்கை வேணும்னு நான் சொல்றேன். இந்த லிங்க் இந்த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இது தெரியாதா? அவர் ஏன் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திக்க மறுக்கிறார்? ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்? அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அதே குற்றவாளிகளுக்கு மீண்டும் பதவி ஏன் வழங்குகிறார்? எப்படி பிரதர், அண்ணாமலைக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு கட்சி ஆபீஸ் போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேஷன் போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கட்சியில உள்ள முக்கிய மாவட்ட நிர்வாகிகிட்ட போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து செல்ஃபா வீடியோ பேசி நிறைய சேனலுக்கு அனுப்புறாங்க. அது வந்து நிறைய யூடியூப் சேனல்ல வருது. இத பார்த்துட்டு தான் அவனுங்க இந்த அக்காவை ஆஃப் பண்றதுக்காக தான் அவனுங்களை கட்சி பதவியை விட்டே வந்து, அதாவது கட்சியில பொறுப்பை விட்டு வந்து நீக்கி வைக்கிறாங்க, திரும்பவும் பொறுப்புல சேர்க்கிறாங்க. இது இந்த அண்ணாமலைக்கு தெரியாதா? ஏண்டாடே 1,000 ரூபாய் பிளேடை வாங்கிக்கிட்டு நல்லா வலிச்சுக்கிட்டு பில்டப்பா அப்படி பவ்யமா பேசுவல்ல, அக்கா சொல்லுங்கக்கா, அக்கா சொல்லுங்கக்கா பேசுவல்ல. உன் கட்சியை நம்பி வந்த ஒரு பொண்ணு வளர்மதின்னு ஒரு அக்கா இன்னைக்கு பணத்தையும் ஏமாந்து எல்லாத்தையும் ஏமாந்து இன்னைக்கு வாழ்வா சாவான்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணாமலை? உனக்கு உண்மையாலுமே நீ அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்திருக்க அப்படின்னா, உனக்கு உண்மையாலுமே பெண்கள் மீது மதிப்பு இருந்தா, இந்த அக்காவுக்காக நீ 27 லட்சமும் வாங்கி தருவானா, ஒரு 10 லட்சமாவது வாங்கி தரலாம்ல முதற்கட்டமா. அட்லீஸ்ட் அவனுங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கி அவனுங்க மீது வழக்கு போட வச்சு அவனுங்க வந்து ரிமாண்ட் செஞ்சு உள்ள வைக்கிறதுக்கான நடவடிக்கையை இந்த அண்ணாமலையாலையும், இந்த அண்ணாமலைக்கு எதிர்ப்பு துடுப்பா இருக்கக்கூடிய பால் கனகராஜாலையும், இந்த அண்ணாமலைக்கு எல்லாமுமா இருக்கக்கூடிய கேசவநாயகத்தாலையும் பண்ண முடியுமா? ஆமாயா, என் கட்சியை நம்பி வந்த ஒரு பொண்ணை ஏமாத்தி காசு ஆட்டையை போட்டு தோல்வி நிட்டானுங்க. இந்த மாதிரி அங்குள்ள பெண்களை பாலியலுக்காக பயன்படுத்தியிருக்கானுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவனுங்க மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் எடுக்கலன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் ஏன் அப்படி கேட்க கூடாது? அப்ப இந்த பொன்பாஸ்கர் சப்ளை பண்ண பொண்ணு அண்ணாமலைக்கும் போயிருக்கா? அப்ப இதுல அண்ணாமலைக்கு பங்கு இருக்கா? அப்ப அண்ணாமலை நீ ஏன் வேடிக்கை பாக்குற, ஏன்டா வேடிக்கை பாக்குற அப்படின்னு நான் கேட்கிறேன் பிரதர். ஓகே, இப்ப நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்க இருக்கிறாங்க.
அடுத்தடுத்து இந்த வழக்கு என்னவாக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.